வெல்கம் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா போண்டா பண்ண போகிறோம். ஆமாங்க, ஒரு கப் ரவா இருந்தால் இது கூட சில மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து சூப்பராக நம்ம ஒரு ரவா போண்டா ரெடி பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு 200 கிராம். இந்த ரவையை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரவை நனையிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவா தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இந்த ரவை ஊறி வரணும். அதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது ஊறட்டும். ரவை 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம மூடி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு 2 உருளைக்கிழங்கு போதும். பார்த்திங்கன்னா இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இதை நல்லா நம்ம கையிலே மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஏன்னா நமக்கு கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போண்டா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கையிலே எல்லாத்தையும் மசிச்சு விட்டேன். இப்போ இது கூடவே நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். ரவையும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் ரவையும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் ரவையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் இல்லை பச்சை மிளகாய் இது வேணால் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வேணான்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதுலேருந்து 1/2 ஸ்பூன். கூடவே 2 பொடியை நறுக்கின வெங்காயம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்கின கொத்தமல்லி. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் இருந்தால் நம்ம கலந்துக்கலாம். நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். நான் தயிர் கலக்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டு போண்டா நமக்கு போடுற பதத்துக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்துருக்குமோ நம்ம அந்த அளவுக்கு போண்டாக்களை போட்டுக்கலாம். நான் சேர்த்துருக்க எண்ணெய்க்கு ஒரு 10 to 15 போண்டா வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 போண்டா கிட்ட போட்டுக்கிட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் செவந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி வரும்போது, எண்ணெய் அந்த கொதிப்பு அடங்கும்போது நம்ம போண்டாக்களை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதமுள்ள மாவெல்லாம் போண்டாக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ரவா மசாலா போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போண்டா கலர்லாம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. போண்டாவை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா சட்னி சாம்பாரோட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.